அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அளவு எடுத்து வந்து தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து கஸ்டமர் வந்து அளவு ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நான் அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவு ட்ரெஸ் வச்சே வந்து கட் பண்ண பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 1/4 மீட்டர் அளவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. நல்லா வந்து ஹைட்டா இருக்கும் அண்ட் வெயிட்டாவும் இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து கிளாத் வந்து கரெக்ட்டா இருந்தது எனக்கு. இதுவே கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்கன்னா, கிளாத் வந்து கொஞ்சம் மிச்சமா இருக்கும். நல்லா ஃப்ரீயா தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிளாத் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் மடிச்சு போடுறேன். நம்ம வந்து இந்த பாப்பா குட்டையா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து கரை சைடு 2ம் ஒரே மாதிரி இருக்கிற மாரியே மடிச்சுக்கலாம். பட் வந்து பாப்பா கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறதுனால, நான் இந்த மாதிரி வந்து மடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி மடிச்சு போட்டா நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்ட்டா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 4ஆ வந்து மடிச்சு போட்டிருக்கேன். 4ஆ மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நான் அளவு சுடிதார் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அளவு சுடிதார். இத வந்து நம்ம 2ஆ வந்து மடிச்சுக்கலாம். பாருங்க கரெக்ட்டா இந்த மாதிரி மடிச்சுட்டு, எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ, அதே அளவுக்கு வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்ட்டா இருந்தது. அதனால நான் வந்து கரெக்ட்டா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஹைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்டின்னா, கீழ கொஞ்சம் அந்த கிளாத் விட்டுட்டு, நீங்க வந்து அளவு சுடிதார வந்து போட்டுக்கோங்க. இப்ப கரெக்ட்டா வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். கரெக்ட்டா ஆர்ம் ஹோல்ட்ட ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹிப்பு கிட்ட வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி லைனா வந்து ஒரு மார்க்கிங் வந்து போட்டு விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த சீட்டட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் சைடு வரும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு கோடு வந்து போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் ஷோல்டர் கிட்டயும் வந்து ஒரு 1/2 இன்ச் மேல தள்ளி வந்து நான் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது வந்து தையலுக்கு வந்து நம்ம தேவைப்படும். அதே மாதிரி தான் நெக்கோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே சேமா தான் இருந்தது. இது வந்து ரெடிமேட் அப்படிங்கிறதுனால அளவு கொஞ்சம் பெருசா இருந்தது நெக்கு. பாருங்க எனக்கு 7 இன்ச் வந்து அந்த அளவு டாப்ல வந்து இருந்தது. அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. அதனால நான் ஒரு 6 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா, அது 7 இன்ச்சுக்கு மேல இருந்தது. நான் 6 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதே பாப்பா வந்து கொஞ்சம் ஒல்லியா, நார்மலா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து போட்டு கழட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்க நான் ஷோல்டர வந்து கரெக்ட்டா லைன் வந்து போட்டு விட்டுட்டு, நெக்கோட அகலம் வந்து 2 1/2 இன்ச் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து நான் 5 1/2 இன்ச் தான் வச்சிருக்கேன். அத வந்து மார்க் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் எப்போதும் போடுவோம்ல, அது மாரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க ஆர்ம் ஹோல் 6 1/2 இன்ச் வச்சோம்ல, அதில 3 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு, அந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த கர்வ் வரைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள அந்த மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 1/2 இன்ச் வருது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கிறேன். அத வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிப்பு கிட்ட நான் ஒரு 1 1/2 இன்ச் வந்து குறைச்சுக்கிட்டு, 8 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, 10 1/2 வந்துச்சுல்ல, அது மாதிரி இந்த ஓப்பன் சைடு கிட்ட நம்ம வந்து 11 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டு, இந்த மாதிரி வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா டார்க்கா வந்து நான் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஷேப்ல இருக்கணும். ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம கோடு போட்டு எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சுடிதார் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வராது. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம்ல, அத வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த கீழ அந்த ஓப்பன் சைடு வரும்போது நம்ம 2 இன்ச் வந்து மார்க் பண்ண வேணாம். ஒரு 1/2 இன்ச்சா வந்து நம்ம குறைச்சுக்கலாம். ஓகே. அந்த கோடு வந்து கரெக்ட்டா போட்டு முடிச்சதுக்கப்புறமா, அந்த சைடு ஸ்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருந்தா போதும். கரெக்ட்டா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வந்து அந்த சைடு கிளாத் வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம டாப் வந்து போடும்போது, அப்படியே வந்து டாப் 2 சைடும் வந்து கவர் ஆயி மூடிரும். ஒரு மாதிரி அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு போட்டிருந்தோம்ல கோடு, அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு போட்ட லைன்ல கட் பண்ணிறாதீங்க. கரெக்ட்டா ஆர்ம் ஹோலு, அடுத்து வந்து ஷோல்டர் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இந்த நாச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அந்த மார்க்கிங்ட்டலாம் வந்து நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹிப்பு கிட்ட, அந்த ஸ்லிட்டு கிட்ட எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு நாச் போட்டிங்கன்னா, நமக்கு வந்து தைக்கும்போது ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்குமே வந்து நான் சேர்த்தாப்புல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம தனியாக நெக் வைக்க போகிறோம். இப்போ பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் பீஸும் நம்ம 4ஆ மடிச்சு போட்டிருக்கோம்ல, உள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் தனியாக பிரித்து எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து நான் ஒரு 4 பீஸ்க்குமே வளைவு வந்து போட்டு விட்டுக்கிறேன். அதாவது பேக் நெக்குக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து வளைவு வந்து போட்டு விட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பேக் பீஸை மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, பேக் பீஸை மட்டும் வெளியில் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸை வந்து மறுபடியும் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸ் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா, நான் நெக்கு தான் கொடுக்க போகிறேன். நம்ம நெக்கோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, நெக்கு கொடுக்கும்போது நம்ம 1/2 இன்ச் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். அப்படியே 2.5 இன்ச் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப அகலமாயிரும். அதனால் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிவிட்டு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னி வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இங்கே இருந்து கரெக்டாக டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 12 இன்ச் வந்து வருது. தையலுக்குள்ள பகுதி எல்லாமே சேர்த்து 12 இன்ச் வருது. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 12 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து சரி பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பாருங்கள், இப்போ 12 இன்ச் வந்து கரெக்டாக வருது. இப்போ வந்து அளவு சுடிதாரில் அந்த ஸ்லீவோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குது, அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கரை பகுதி நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். எனக்கு வந்து பிசுறு பிசுறாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு கிளாத் மட்டும் வந்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கலாம். கீழே ஒரு நம்ம 1 இன்ச் நமக்கு கண்டிப்பாக தேவை. 1/2 இன்ச் மடிச்சுட்டு இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து தையல் போடுவோம். அதனால் 1 இன்ச் வந்து கரெக்டாக விட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த மார்க்கிங் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 3 இன்ச் ஹைட்டில் இருந்து குறைச்சிக்கணும். பாருங்கள், இந்த 3 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வளைவை கொண்டு போகணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து குழிவாக கட் பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் டாப்லேயும் 1/4 இன்ச் வந்து குழிவாக வந்து கட் பண்ணிக்கலாம். பட் வந்து சுடிதாருக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஸ்லீவில் மட்டும் கட் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த நாச் போட்டிருக்கோம்ல, தையலுக்குள்ள எக்ஸாக்ட் அளவு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 இன்ச் வருது. அந்த 10 இன்ச்சை நான் ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 இன்ச் வருது. அதையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச் நம்ம தையலுக்குள்ள பகுதி அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக வெட்டியிருக்கோமா, அது மார்க் பண்ணியிருக்கோமா, அதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த குழிவாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை 2 பீஸை மட்டும் மேலே எடுத்துட்டு வந்து கட் பண்ணி விட்டுலாம். 4 பீஸ்லேயுமே சேர்த்தாப்புல கட் பண்ணக்கூடாது. 2 பீஸில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நாச் வந்து எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம குழிவாக கட் பண்ணோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அதனால் இன்ட்டு மார்க் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். கிராஸ் பீஸ் எதுவும் வைக்க மாட்டோம். இந்த மாதிரி பீஸ் வச்சு திருப்பும் போது ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கை ஃபஸ்ட்டு மடிச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் தைக்கும்போது மாற்றி மாற்றி தைச்சிடாதீங்க. அதாவது நம்ம குழிவாக கட் பண்ணோம்ல, அது வந்து ஆப்போசிட்டாக தான் வச்சு நம்ம தைக்கணும். ஒரே சைடு நம்ம வச்சு தைச்சிட்டோம்னா 2 ஸ்லீவும் ஒரே சைடு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து ஓரமாக மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இன்ட்டு போட்டது கரெக்டாக இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி அதுக்கும் அந்த சைடு இருக்குது. அது மாதிரி பார்த்து பார்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் வந்து நல்ல பொடி தையலாக வச்சு போட்டுக்கோங்க. நல்ல பெரிய பெரிய தையலாக வந்து போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து பிள்ளைங்க நல்லா ரஃப் யூஸ் வந்து பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்லீவுக்கும் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நான் ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த பீஸ் 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல டாப்பு, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு வந்து அடித்து திருப்பிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், கெட்ட பக்கம் வந்து மேலே வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த நெக்குக்கு அந்த கார்னர்லலாம் வந்து நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னர் வந்ததுக்கப்புறமா நீடியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நல்லா நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னர்லாம் நமக்கு நீட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் இருக்கும்ல, அதில் வந்து அந்த தையல் வரைக்குமே வந்து கட் பண்ணிக்கோங்க. தையலில் வந்து கட் பண்ணிடாதீங்க. அப்படியே வந்து தையலில் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அதாவது கெட்ட பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை பாருங்கள், நான் கெட்ட பக்கமாக திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஓரமாக வந்து தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்ல எட்ஜில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம நெக்கு வந்து தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கீழே அந்த பீஸ் இருக்குல்ல, கீழே வந்து கரை இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இந்த சைடில் பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இந்த இடத்துல பைப்பிங் வச்சு தைப்பாங்க. இல்லைன்னா வந்து ஒரு பீஸ் வச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு நெக்கோட தையல் போட்டு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல நீட்டாக இருக்கும். அந்த ஷோல்டர்லாம் வந்து நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் வந்து முடிச்சுட்டேன். நம்ம வந்து இதே மாதிரி தான் பேக் பீஸும் வந்து நம்ம தைச்சி எடுக்கணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா மேலே கிளாத் இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பேக் பீஸும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு தைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அதை மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அந்த கார்னர் வளைவு எல்லாத்துலேயும் வந்து நல்லா கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா திரும்பி வரும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கிளாத்தில் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல கிளாத், அதில் தான் நான் வந்து தையல் போடுறேன். நல்ல எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், தையல் போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து அப்படியே தான் வந்து வச்சுருக்கோம். இது வந்து கெட்ட பக்கமாகவே நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பீஸை அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. அதாவது கெட்ட பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸில் இப்போ நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. அது கெட்ட பக்கம், இது வந்து நல்ல பக்கம். கரெக்டாக வந்து எடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட அந்த தையல் நம்ம வந்து ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டு விட்டோம்ல அந்த எக்ஸ்ட்ரா பீஸில், அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து எக்ஸ்ட்ரா அந்த இடத்துலையே வந்து தையல் போட்டுக்கோங்க.
பாருங்கள், கரெக்டாக அந்த தையல்லே வந்து வைங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிட்டிங்களோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இந்த சைடு தள்ளி வச்சிட்டிங்களோ அப்படின்னா வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் கரெக்டாக அந்த தையல் கிட்டேயே வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 சைடுமே தையல் போட்டாச்சா? இப்போ பாருங்கள், இந்த பீஸை அப்படியே வந்து மூடி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வந்து மூடி விட்டுட்டு இப்போ வந்து மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைடுமே இந்த கிளாத் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து மூடி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குமே வந்து நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஷோல்டரை இப்போ பிரித்து எடுங்க. அப்படியே வந்து நமக்கு நீட்டாக வந்துடும் பாருங்கள். இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே வந்து நீட்டாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நமக்கு வந்து போயிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம லைனிங் சுடிதார் தைக்கும் போது இந்த மாதிரி தைப்போம். பட் வந்து இந்த மாதிரி கிளாத் கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வரும். இப்போ இந்த பீஸை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து மடித்து தைச்சிருக்கணும். நான் வந்து மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ வந்து மடித்து தைச்சிக்கிறேன். உள்ளக்க ஒரு பீஸ் இருக்கும், நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம்ல. ஃப்ரண்ட் சைடெலாம் நம்ம ஃபஸ்ட்டே தைச்சிட்டோம். இதை வந்து நான் தைக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து தைச்சி எடுத்துக்கோங்க, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இப்போ வந்து அந்த பீஸையுமே வந்து மடித்து தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பேக் சைடு நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். கரெக்டாக ஷோல்டர் ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து எட்ஜு தையல் தான் நம்ம போடுறோம். அதனால் நல்ல ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரில் வந்து முடிக்கணும். பாருங்கள், அந்த நெக்லாம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அந்த கீழே கொடுத்துருக்க கிளாத் எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணி இந்த ஷோல்டரில் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நம்ம வந்து ஏற்கனவே தைச்சி ரெடியாக எடுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு பார்த்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம குழிவாக கட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல, அது வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் தையல்லே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு சைடும் அதே மாதிரி சென்டரில் இருந்தே தையல் போடுங்க. கண்டிப்பாக வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த குழிவாக கட் பண்ணது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி பார்த்துட்டு 2 ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தையல் எதுவுமே வந்து சுருக்கம் இல்லாமல், துணி எதுவும் சுருண்டுட்டு இல்லாமல் நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இன்னொரு ஸ்லீவுக்குமே அதே மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 6 இன்ச்சை ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம். நீங்கள் வந்து 1.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நான் 2 இன்ச் வந்து விட்டுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் சுடிதார் போடும்போது. நீங்கள் பேசாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்காது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஸ்லிட் வரும். அந்த இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் கொண்டு வராமல் நீடியில் அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கரெக்டாக அந்த நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் போட்ட தையல்லையே திரும்பி அதே தையலில் தான் திரும்பி வரணும்.
பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல தையல், அதுலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், 3 இன்ச் வந்ததுக்கப்புறமா தையலை வந்து பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 3 இன்ச் வரைக்கும் அதே தையல்லையே வந்து திருப்பி வந்து போட்டு விட்டுட்டு 3 இன்ச்சுக்கு அப்புறமா தையலை வந்து தனியாக பிரித்து விட்டுக்கிட்டேன். 2 தையலாக வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பத்தலை, அப்படி டைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு தையலை மட்டும் பிரித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஒரே கலரில் இருக்கிறதுனால. பாருங்கள், நான் ஒரே இடத்துல வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரித்து விட்டுருக்கேன் பாருங்கள். இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தையலுக்குள்ள பகுதி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். வரிசையாக வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது. பாருங்கள், அந்த வளைக்கும் போது பார்த்தீங்க, இந்த ஹிப்புக்கிட்டேனா வளைக்கும் போது நல்லா வளைச்சி வந்து தையல் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுறாமல். அதே மாதிரி இந்த ஓப்பன் சைடு பாருங்கள், நான் திருப்பியும் வந்து நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் வந்துடாமல் அதே இடத்துல நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள், திருப்பிக்கோங்க. நீங்கள் வெளியில் தையலை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சைடு ஸ்லிட்டு வந்து தைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக மடிப்பு வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, வந்து தையல் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வளைவுகளில் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு 3 இடத்துல இந்த மாதிரி ஒரு மாதிரி சாயலை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி கட் பண்ணுறதுனால போடும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த ஒரு 3 இடத்துல சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சைடு ஸ்லிட்டு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஓப்பன் தைக்கும்போது தான் வந்து சில பேருக்கு வந்து ஒழுங்காகவே வராது. இந்த முறையில் தைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும். கரெக்டாக வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஒரு இன்ச் 1.25 இன்ச் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த கிளாத் இருக்கிறதுல அந்த நம்ம தையல் போட்டிருந்தோம்ல அந்த இடம் வரைக்கும் நம்ம மடிச்சுக்கணும். கரெக்டாக மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக மடிப்பு வந்துடும். அதே மாதிரி 2 சைடுமே மடிச்சுட்டு இந்த மாதிரி நகத்தால் நல்லா கீறி விட்டுக்கோங்க. அந்த அச்சு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம நம்ம தையல் போட்டோம்ல அந்த ஓப்பன் கிட்ட, அங்கே வரைக்கும் நம்ம கை வச்சுட்டு இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்து அந்த மடிப்பு வந்துடும். பாருங்கள். கரெக்டாக அந்த ஓப்பன் வரைக்கும் மட்டும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த சைடு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. பாருங்கள், மடிப்பு வரைக்கும் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு தையல் முடிஞ்சிருச்சு. இன்னுமே வந்து பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு சைடு வந்து நான் அதே மாதிரி தைச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் வந்ததுக்கப்புறமா மேலே ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேலே வந்து தள்ளி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு எந்த அளவுக்கு மடித்தோமோ அதே அளவுக்கு இந்த சைடு மடிச்சுக்கோங்க. கரெக்டாக மடிச்சுட்டு இந்த மடிப்பு வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. போட்டு கண்டிப்பாக நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு தையல் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான், அந்த சைடு போட்ட மாதிரியே டபுள் ஸ்டிச்சும் இந்த சைடும் போட்டு விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு 1/4 இன்ச் அதே மாதிரியே சைடு எப்படி மடிச்சு தைச்சோமோ, அதே மாதிரி இதுக்குமே வந்து மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. அதனால நம்ம ஈஸியா வந்து மடிச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்குமே வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம சைடு வந்து எவ்வளோ நீட்டா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணா தான் போடும்போது நீட்டா இருக்கும். பாருங்க நான் 2 சைடும் ஒரே மாதிரியே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மாதிரி ஒரு ஷேப்ல வரும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து டபுள் ஸ்டிட்ச் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த டாப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டாப் தச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, புரியலையா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து இதோட பேண்ட்டு, அடுத்து வந்து கோட் எப்படி வந்து கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.